நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுவதும் நம்ம ஃபோக் பாடல்கள் தான் கண்டெஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. ஃபோக் ரவுண்ட் நிஜமாவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நிறைய பெர்ஃபார்மன்சஸ், வித்தியாசமான பெர்ஃபார்மன்சஸ் நம்ம குழந்தைங்க கிட்டே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுல இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மெகா பிரைஸ் கிடைக்க போகுது இல்லையா? அதுதான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படின்ற பட்டம் மட்டும் இல்லாம அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒண்ணு. அடுத்து நம்ம அனந்த் சார் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலன் ஃப்ரான்சிஸ் ஃபஸ்ட்டு சங்கதியில் இந்தியன் மியூசிக்கோட சங்கதி மேலே எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், அது எப்படி அந்த மூமெண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அது எப்படி பிரித்து ப்ராக்டிஸ் பண்ண அது நீ பண்ணியிருக்க. ஸோ உன்னோட சங்கதிஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பரத் இன்றைக்கி வந்து உன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ரியலி யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு நீ ஒரு வோக்கலிஸ்ட் ஆகலாம். ஜெயந்த் வெரி குட், எக்ஸலண்ட். பட் இந்த ஸ்டைல்லேருந்து you got to start pushing your borders now. Jayanth, start looking at new styles. Rajaganapati நல்லது, அகிலேஸ்வரன் excellent. So உன்னை வச்சு நல்லா ஒர்க் பண்ணலான்னு ஒரு உற்சாகம் இருக்குது. What you've done today is very 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 nice. Okay, God bless you. சந்தோஷமான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி தவிர்க்க முடியாத சில விஷயங்கள், அதாவது சங்கடமான விஷயங்களும் நம்ம பார்த்து ஆகணும். பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த காம்படிஷன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்மளை விட்டு ஒரு கண்டெஸ்டன்ட் விலகி போகிறாங்க. அண்ட் we've come to that stage now. Over to you judges. ஸோ இந்த காம்படேட்டிவ் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் கம்மியாக வாங்கின 3 நபர். ஓகே. சந்தோஷ் பாலாஜி, அனல் ஆகாஷ், ஆலன் ஃப்ரான்சிஸ். நான் முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இந்த குழந்தைங்க எல்லாம் இப்போ வந்து அவங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆகிற ஒரு ஸ்டேஜ். அப்போ சம்டைம்ஸ் அவங்களால அவங்க நினைக்கிற மாதிரி சம்டைம்ஸ் அவங்களால பாட முடியாத ஒரு நிலைமை கூட வரலாம். அதுக்காக குழந்தைங்க மேலே நீங்கள் எப்போவுமே தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டு தான் பண்ணணும். ஒரு வேளை யாராவது இதுலேருந்து இன்றைக்கி எலிமினேட் ஆனால் கூட அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸில் ஒன்றும் போகலை. எல்லாம் சின்ன சின்ன வெரி மைன்யூட் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் தான். அதனால் எல்லாருமே ஈக்குவலி டேலண்டட் குழந்தைங்க. ஒரு நாளைக்கு யாராவது கொஞ்சம் கம்மியானால் எங்களுக்கு மார்க் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் ஒன்றும் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க வேண்டியது. ஸோ சந்தோஷ் பாலாஜி, அனில் ஆகாஷ் அண்ட் ஆலன் ஃப்ரான்சிஸ், நீங்கள் இந்த பாட்டம் 3ல வந்திருக்கீங்க. பட் உங்களுக்கு இருக்கிற டென்ஷனை விட உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதிகமான டென்ஷன் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்பீக் டு ஆலன் ஃப்ரான்சிஸ் டேட். ஹலோ சார். ஹலோ. ஆலன் ஃப்ரான்சிஸ் இது வந்து 2வது முறையாக டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காரு. ஆமாம். அண்ட் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த தடவையும் டேஞ்சர் ஜோன்லேருந்து தப்பிப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது இன்றைக்கி? அதாவது ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு அவன் வர்ற வரைக்கும் மியூசிக்காக நான் அவனுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டு சுயமாக இந்த ரவுண்டு வரைக்கும் வந்திருக்கிறான். அதுக்காக அவனுக்கு நான் ஒரு பெரிய சல்யூட் வச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அனந்த் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய ட்ரைனிங் செக்ஷன் அவனுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. எலிமினேஷன் ஆனால் கூட அடுத்த சீசனில் கண்டிப்பாக நம்பர் 1 வர்ற அளவுக்கு அவன் தயாராகிடுவான். வெரி வெல் சார். அனில் ஆகாஷோட அப்பா அம்மா கிட்ட பேசலாம். என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அழகாக எனர்ஜெட்டிக்காக பாடினான். அதாவது இவன் பிறந்ததுலேருந்து என்னுடைய பெரிய சந்தோஷம் இவனுடைய அந்த இசை மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, அது ஒன்று தான் எனக்கு சுவாசமாகவே இருக்குது. இவனோட ஃபீல்டும் இசை தான் அப்படின்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். இவனை ஒரு மக்கள் கலைஞனாக வந்து நிறுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அவன் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷோட அம்மா கிட்ட பேசலாம். சந்தோஷ் பாலாஜி முதல் தடவையாக டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஃபஸ்ட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வருவான்னு? நினச்சி கூட பார்க்கல. ஓகே. என்ன நினைக்கிறீங்க? டேஞ்சர் ஜோன்லேருந்து தப்பிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஆல்ரைட். ஸோ ரிசல்ட் நம்ம ஜட்ஜஸ் கையில் இருக்குது. பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி how are you feeling? Anything you'd like to say? Alan, நீங்கள் சொல்லுங்கள்.
இந்த ஸ்டேஜ் முடிவு வந்ததுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அப்படி நான் எலிமினேட் ஆனால் கூட நான் நெக்ஸ்ட் சீசன் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜட்ஜஸ் அண்ட் அனந்த் சார். இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேரண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன், இந்த மாதிரி ஜட்ஜஸ், அனந்த் சாரோட ட்ரைனிங், இந்த மாதிரி ஜாலியான என்வரன்மெண்ட் இதெல்லாம் எனக்கு கிடச்சதே இல்லை. இது வரைக்கும் வந்ததே டாப் 30 வந்ததே கொஞ்சம் பெருசாக நினைக்கிறேன். ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ எலிமினேட் ஆனால் கூட அடுத்த சீசனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகே, இன்றைய எலிமினேஷனோட ரிசல்ட்ஸ். சந்தோஷ் பாலாஜி நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் இருக்குது. யூ கேன் கோ. Santosh Balaji, congratulations. You're safe. ஆலன் ஃப்ரான்சிஸ், நீங்கள் உங்களுடைய அப்பாவுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் ரொம்ப பிடிச்சது. எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. இதுலேருந்து ஓய்வு எடுக்கிறது ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்க போகிறது ஆலன் ஃப்ரான்சிஸ். Okay, so Anlakash, you're safe. Go join your friends. Congratulations. I'm sorry, judges. Shut up. ஆலன் ஃப்ரான்சிஸ், உங்ககிட்ட இருக்கிற அந்த டான்ஸ் டேலண்ட்டு எக்ஸ்ட்ராடினரி. ப்ளஸ் நீ வெஸ்டர்ன் ஜோனர் பாடும்போது உனக்கு ஈக்குவலாக சில பேர் வர முடியாத அளவுக்கு நீ சில இதில் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஆல் டைப் ஆஃப் சாங்ஸ் நீ பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ப்ளஸ் டான்ஸு, உனக்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை நீ வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த கேப். இப்போ கிடைச்ச இந்த ஒரு கேப் உங்களுக்கு கொஞ்சம் நாள் கிடைக்கிது இல்லையா? அந்த டைமில் நிறைய பாடல்கள் கேட்டு அதிலிருந்து இப்போவே நல்லா சூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. அடுத்த சீசனில் நல்லா ஃபுல் ஃபார்மில் வரலாம். அங்கே நீ சூப்பர் சிங்கராக ஜெயிச்சுட்டு போகணும். அண்ட் சார், ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த மேடையில். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேரண்ட்ஸ் டிஜெக்ட் ஆகிடுவாங்க, சோகம் ஆகிடுவாங்க, சில பேர் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் யூ லுக்கிங் அட் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் தான் நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம். வி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஐ திங்க் ஹி டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் அ ஸ்டாண்டிங் ஒவேஷன். நான் நம்ம அனந்தோட ஃபேன். சூப்பராக பண்ணுறாரு. அந்த டைமிங்லி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. ரொம்ப ரசித்து பேரண்ட்ஸ் எல்லாம் அவருடைய ஃபேன் தான் இல்லைங்களா? ஆலன் நமக்காக ஒரு ஜோரான பாடல், ஒரு சூப்பரான பாடல் பாட போகிறீங்க. ஓகேயா? உங்களோட ஃபேவரட் சாங். ஓகே. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு ஒன்றிருக்கு, வட்டமிட்டு பாட்டிருக்கு, தொட்ட இடம் அத்தனையும் இந்த வெற்றிருந்தவில்லை. ராராரி
எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்க வட்டமிடும் பாட்டிருக்க தொட்டையிடும் அத்தனையும் இன்பமில்லை.